Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு ஆடி செவ்வாய்க்கிழமை ரெண்டாவது வாரம் நான் எங்க வீட்ல எப்படி பூஜை பண்ணேன் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் எப்படி பூஜை பண்ணேன் அப்படிங்கிறத தான் பார்ப்போம் வாங்க. நான் விளக்கு பூஜை தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஏன்னா ஆடி ரெண்டாவது செவ்வாய்க்கிழமை விளக்கு பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு நிறைய யூடியூப்லலாம் வீடியோஸ் வந்தது பார்த்தேன். சரி நம்மளுமே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு பூஜை செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். ஆடி மாதம் வர்ற செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நம்ம விளக்கு பூஜை பண்ணலாம். விளக்கு பூஜை பண்ண முடியாதவங்க சும்மா சாமி கூட கும்பிடலாம். விளக்கு பூஜைங்கிறது ரொம்ப ஈஸி தான். நான் நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தேன். அதுக்கு நம்ம பெரிய குத்து விளக்கு தான் வச்சு செய்யணுங்கிறதுல நம்ம வீட்டில் ஏற்றுற விளக்கு எந்த விளக்குனாலும் பரவாயில்ல. அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கு சந்தனம் குங்குமம் வைக்கணும். மஞ்சள் குங்குமம் வேணாலும் வைக்கலாம். நான் எப்போவுமே சந்தனக்கட்டை இருக்கு இல்லையா, அது இருந்தது அதில் உரசி வைப்பேன் டைம் இருந்தால். டைம் இல்லாத அன்றைக்கி இந்த மாதிரி சந்தன வில்லைகள் விற்கிது இல்லையா, அதை கரைச்சிட்டு வைப்பேன். பாருங்கள், அது வச்சதே பாருங்கள் எவ்வளோ கரையாக இருக்குது. இப்போ வர்ற சந்தனம் மஞ்சள்லாம் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால அப்படியே அந்த போகவே மாட்டேங்குது. என்ன தேய்ச்சாலும் நீங்கள் அதுக்கு என்ன செய்வீங்க அப்படிங்கிறது கூட தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா விளக்குகளுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் முன்னாடியே இந்த வேலைகளையெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா பூஜை செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். முதல் நாள் வேணாலும் நம்ம திங்கக்கிழமை வியாழக்கிழமைகளில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். அப்புறம் எந்த விளக்கு நீங்கள் பூஜை பண்ண போகிறீங்களோ, எந்த விளக்கு வீட்டில் நீங்கள் எதை கும்பிட்றீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கஜலக்ஷ்மி விளக்கு தான் பூஜை பண்ண போகிறேன், விளக்கு பூஜை. நீங்கள் குத்து விளக்குக்கு விளக்கு பூஜை செய்கிறதா இருந்தால் குத்து விளக்கெல்லாம் கழுவி தொடச்சி அதுக்கு சந்தனம் குங்குமம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கு பாவாடைகள் எல்லாம் இப்போ ரெடிமேடாக கூட விற்கிது. அதெல்லாம் அந்த விளக்குக்கு உடுத்தி பூக்களால் அலங்காரம் பண்ணி நீங்கள் பூஜை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், மனசுக்கு திருப்தியாக இருக்கும். இந்த மாதிரி பூஜைகள்லாம் செஞ்சோம்னா நம்ம வீட்டுக்கும் ரொம்ப நல்லது. பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த செவ்வாய் வெள்ளி ஆடி எந்த செவ்வாய் வேணாலும் பண்ணலாம். ஏன்னா ஆடி மாதம் 5 வெள்ளிக்கிழமை வருது, 5 செவ்வாய்க்கிழமை வருது. ஏதாவது ஒரு நாள் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற அன்னைக்கு இந்த பூஜைகளை செய்யலாம். பூஜைக்கு ஜாதிப்பூவும் சிவப்பு ரோஸும் தான் வாங்கினேன். கட்டுறச்ச வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஏன்னா நிறையா பூ இருந்தது, கட்ட முடியல. இவ்வளோ தான் கட்டுனேன், மீதியெல்லாம் சாமிக்கு அர்ச்சனைக்கு எடுத்து வச்சுக்கலான்னு. சிவப்பு ரோஜாவும் ரொம்ப அழகாக இருந்தது. பூ கட்டுனா பாருங்கள் எவ்வளோ நல்ல மாலை மாதிரி இருக்குது. அதுவும் அன்றைக்கி மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால தண்ணி பட்டதில் பூ டக்குன்னு விரிஞ்சிருச்சு. மீதி இருந்த ரோஸ் எல்லாம் இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னா அப்புறம் ஒரு 4-5 நாளைக்கு கூட நல்லா இருக்கும். இந்த பூவும் எனக்கு இப்போ சாமிக்கெல்லாம் வச்சது போக மீதி ஆயிடுச்சு. இதையும் நான் இந்த டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு நாளைக்கு வச்சுக்கலாம். ஏன்னா ஜாதிப்பூ சீக்கிரமே வாடிடும். அதனால் ஜாதிப்பூ மாத்திரம் ஒரு நாள் தான் வைக்க முடியும். முல்லைப்பூன்னா 2 நாளைக்கு வச்சுக்கலாம். நான் எப்படி கும்பிட்டேன் அப்படிங்கிறத பார்ப்போம். விளக்கு பூஜை தான் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஃபஸ்ட்டு பெரிய விளக்கு எடுத்து அதெல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அப்புறம் தான் சொன்னாங்க எந்த விளக்க வேணாலும் வச்சு பண்ணலாம், வீட்டில் இருக்க விளக்கு எது வேணாலும். அப்புறம் நான் எப்போவுமே ஏற்றுற இந்த கஜலக்ஷ்மி விளக்க நல்லா விளக்கி சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு நிறைய பூவெல்லாம் போய் வாங்கிட்டு வந்தேன். ஜாதிப்பூ அதெல்லாம் நானே தான் கட்டினேன். கட்டி விளக்குக்கு வச்சு ரோஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். வாராகிக்கும் ரெட் ரோஸ் ரொம்ப விசேஷம் இல்லையா, அதனால ரெட் ரோஸ் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம் விளக்குக்கு, இல்லை குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஜாதிப்பூ நிறையா இருந்ததுனால நான் அந்த பூக்களாலேயே மகாலட்சுமி அஷ்டோத்திரம் 108 இருக்கு இல்லையா, அதை சொல்லி அர்ச்சனை பண்ணேன். நீங்கள் குங்குமத்தில் வேணாலும் அர்ச்சனை பண்ணலாம். அப்புறம் நெய்வேத்தியமாக வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு பாதாம் கிஸ்மிஸ் அப்புறம் சுகர் க்யூப் இருந்தது, அதையும் போட்டு
பம்கின் சீட்ஸ் அதுவும் போட்டு வச்சுருக்கேன். எல்லாம் நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வந்து வச்சு நெய்வேத்தியம் பண்ணலாம். பாலில் கூட கல்கண்டு போட்டு அது கூட வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே வாராகி விளக்குக்கும் பூக்கள் எல்லாம் வச்சு வாராகிக்கும் 9 தடவை வாராகி போற்றி சொல்லி பூக்களால் அர்ச்சனை பண்ணேன். அப்புறம் இங்கே வந்து முருகன் செவ்வாய் ஆடி செவ்வாய் இல்லையா, அதனால வேலுக்கு இந்த மாதிரி வெற்றிலை தீபம் ஏற்றினேன். அப்புறம் நிறைய பேர் நீங்களும் கேட்டிருந்தீங்க, இது தீபம் எப்படி ஏற்றுறது, இதுக்கு என்னென்னலாம் கேட்டிருந்தீங்க. அது ஒரு நாள் தனி வீடியோவாகவே போடுறேன். இங்கே வந்து குபேரலக்ஷ்மியும் அங்கே வச்சுருக்கேன், குபேரலக்ஷ்மி படம். அதுக்கும் வந்து ஜாதிப்பூவில் கொஞ்சம் வச்சுருக்கேன். இங்கே வந்து கல்ப விருட்சம் இருக்குது, அதுக்கும் வந்து ஜாதிப்பூ, எல்லாத்துக்குமே உதிரி பூவாக வச்சுருக்கேன். ஏன்னா கட்டின பூவை வந்து கட் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் இதுவாக இருந்தது, சிரமமாக. அதனால பூக்கள் வந்து அப்படி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பூக்கள் வச்சு அப்படி விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டோம்னா அப்படியே நமக்கே நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. அதுவும் அந்த ஊதுபத்தி வாசம், ஜாதி பூக்களோட வாசம், இது எல்லாத்தையும் வச்சு இருக்கிறச்ச வீடே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு பூஜை செஞ்சு பாருங்கள். இது பெரிய பூஜை இல்லை, சிம்பிளாக தான் செய்யறது. இன்னும் ஆடி செவ்வாய் இன்னும் 2-3 வாரம் இருக்குது. இல்லை ஆடி வெள்ளிக்கிழமை கூட நீங்கள் இந்த பூஜையை செய்யலாம். ஆடி மாதம்னாலே பெண்களுக்கு வந்து ரொம்ப இது, அதுவும் அம்மன் கும்பிடுறதுல ரொம்ப விசேஷம். அதனால் நீங்களும் எல்லாரும் இந்த மாதிரி செஞ்சு கும்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரிலாம் பூஜைகள் பண்ணுறதுனால நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குது, வீட்லேயும் நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்குது. எல்லாரும் செஞ்சு பாருங்கள். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொன்னேன் இல்லையா, அது வந்து இந்த புக்கில் தான் இருக்குது. ஸ்ரீ அஷ்டலட்சுமி சோஸ்திரம் அப்படிங்கிற புக்கு கிரியில் கிடைக்குது. 15 ரூபா தான். அதில் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டோத்திர சதநாமாவளி ஓம் பிரகிருதியை நமக அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். இதில் வந்து 108 இருக்குது. இது வந்து ஆடி வெள்ளியில் ஆடி வெள்ளி இப்போ எல்லா வெள்ளியிலையுமே நம்ம வந்து சொல்லலாம். இல்லை லலிதா சகஸ்ரநாமம் சொல்ல நேரம் இருந்துச்சுன்னா அது கூட சொல்லலாம். பாருங்கள், இது 108 இருக்குது. அப்புறம் மகாலட்சுமி அஷ்டகம்னு இருக்குது, அதில் ஒரு 11 பாடல் இருக்குது. இதெல்லாம் சொல்லி நம்ம கும்பிடலாம். நமக்கு தெரிஞ்ச அம்மன் பாடல்கள் கூட பாடலாம். இந்த மாதிரி தான் 2வது ஆடி செவ்வாய் நான் எங்கள் வீட்டில் பூஜை பண்ணினேன். நீங்களும் இன்னும் செவ்வாய் வெள்ளி எல்லாம் இருக்குது, உங்களுக்கு முடிஞ்ச அளவு என்ன முடியுமோ, என்ன நெய்வேத்தியமெல்லாம் உங்களுக்கு பண்ண முடிஞ்சதுன்னா ஸ்வீட்டெல்லாம் கூட பண்ணி வச்சு கும்பிடலாம். எல்லோரும் கும்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.